கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். இசையமைப்பாளர் இளையராஜா மற்றும் சரிகம நிறுவனத்திற்கு இடையே நீண்ட காலமாக நடைபெற்று வரும் காப்புரிமை போரில் இப்போது டில்லி உயர்நீதிமன்றம் ஒரு இடைக்கால தடையை விதித்துள்ளது. 1976 முதல் 2001 வரையிலான காலகட்டத்தில் இளையராஜா இசையமைத்த சுமார் 134 திரைப்படங்களின் இசை மற்றும் ஒலிப்பதிவு உரிமைகள் தங்களுக்கே சொந்தம் என சரிகம நிறுவனம் டில்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது. அந்த திரைப்படங்களின் தயாரிப்பாளர்களுடன் முறைப்படி ஒப்பந்தம் செய்து உலகளாவிய மற்றும் நிரந்தரமான காப்புரிமையை தாங்கள் பெற்றுள்ளதாக சரிகம தெரிவித்தது. ஆனால் அந்த பாடல்களை தனது சொந்த பாடல்கள் என கூறும் இளையராஜா தரப்பு அமேசான் மியூசிக், ஐடியூன்ஸ், ஜியோ சாவன் போன்ற டிஜிட்டல் தளங்களில் பாடல்களை பதிவேற்றியது சட்டவிரோதம் என வாதிட்டது. காப்புரிமை சட்டத்தின்படி ஒரு படத்திற்காக உருவாக்கப்படும் இசைக்கு அந்த தயாரிப்பாளரே முதல் உரிமையாளர் என்று சரிகம தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி துஷார் ராவ், இளையராஜா அல்லது அவர் சார்ந்த பிரதிநிதிகள் சரிகம வசம் உள்ள அந்த 134 படங்களின் பாடல்களை பயன்படுத்தவோ உரிமை கோரவோ அல்லது மற்றவர்களுக்கு உரிமம் வழங்கவோ கூடாது என்று இடைக்கால தடை விதித்தார். ஏற்கனவே என் இனிய பொன்னிலாவை பாடல் தொடர்பான வழக்கிலும் இளையராஜாவிற்கு எதிராக தீர்ப்பு வந்த நிலையில் இப்போது இந்த இடைக்கால தடையும் அவருக்கு சவாலாக அமைந்துள்ளது.